மணி 12:45 மக்களே. இன்னைக்கு என்னோடய பர்த்டே. மணி பட் எனக்கு விஷ் பண்ண வேண்டிய ஆளே பயங்கர தூக்கம், கொஞ்சம் ஏமாத்தமாகி போச்சு. என்ன பண்ணுறது பாருங்களேன், அது பயங்கர தூக்கம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அத்தா 12 மணிக்கு விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க நிறைய சர்ப்ரைஸ் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு தூக்கம் வரும்ல, அவங்களும் மனுஷன் தானே, தூங்கிட்டாங்க. பட் இது குறிப்பிட்ட சில பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கலை. ஹாய் வர்ஷினி, ஹாப்பி பர்த்டே, லிவ் லாங், ஹாப்பியாக இரு. என் ஆசீர்வாதம் எப்பவும் உன் கூட இருக்கும். பாய் வர்ஷினி, ஹாப்பி பர்த்டே, லைஃப் லாங் ஹாப்பியாக இரு. இப்போ இருக்கவளை எப்போவும் சந்தோஷமாக ஹாப்பியாக இரு வச்சு. ஹாப்பி பர்த்டே டி மாடு, எப்போவும் ஹாப்பியாக இரு, எதுக்காகவும் சேட் ஆகாத. நான் எப்போவும் நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். அதனால் எதுக்காகவும் சேட் ஆகாத. ஓகேவா, பாய். ஹாய் வர்ஷினி, ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சொல்லுவோம், எப்போவுமே ஹாப்பியாக இரு. யாருக்காகவும் நீ உன்னை மாற்றாத. நீ இப்படியே இரு. நானும் நீ ஸ்கூல் டைம்ஸ்லேருந்தே ஃப்ரெண்டு. ஸோ நீ அப்போ எப்படி இருக்கியோ அப்படி தான் இப்போவும் இருக்கிற. நம்ம சண்டை போட்டது சரி, நம்ம பேசுகிறது சரி, எப்போவுமே நம்ம சேமாக தான் இருக்கிறோம். இப்போ உனக்கு ஹஸ்பண்ட், குழந்தைங்க எல்லோரும் வந்தாச்சு. நீ அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சொல்லும். Hi Vashni, wish you very happy returns of the day. May God accepted all your prayers and you are also included in my prayers too. And மீட் பண்ணலாம் சீக்கிரமாக. அண்ட் வீடியோஸ் எல்லாமே சூப்பராக போட்டுட்ருக்கேன். வீடியோஸ் எல்லாமே நாங்கள் பார்த்து லைக் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் we are expecting more from you and you can. இது எங்களுக்கு தெரியும். அண்ட் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட நாங்கள் லைக் பட்டனை அமக்கிறதுக்கு காத்துட்ருக்கோம். ஸோ யூ கேன். நீ நல்லா பண்ணு, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு. நீ இப்போவுமே அப்படி தான் இருக்கிற. பட் என்ன ஒரு இதுக்கு சொல்லணும்ல, அது மாதிரி சொல்கிறேன். அண்டு பையனை வீட்டில் எல்லோரையும் கேட்டேன்னு சொல்லு. அண்ட் வி வில் மீட் யூ சூன். அண்டு என்ன சொல்லன்னு எனக்கு என்ன சொல்லனே எனக்கு தெரில. லைக் ஆனால் இன்னொன்று சொல்லணும், ப்ரொஃபஷன் அண்ட் பேஷன் ரெண்டுமே நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக கொண்டு போய்கிட்டு இருக்க. ஸோ இதையே லாஸ்ட் வரைக்கும் கீப்பிட்ட படிப்போம். அண்ட் வி வில் மீட் யூ சூன். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசலாம். ஹாய் தாக்கிழவி, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லவ் யூ. ஹாய் ஹிந்தி டீச்சர், ஹாப்பி பர்த்டே, லவ் யூ. ஹலோ வர்ஷினி, ஹாப்பி பர்த்டே டி. இன்ஸ்டாகிராம்லலாம் சூப்பராக கலக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் பெரிய ஆளாக என்னோட விஷஸ். பாய். ஹாய் வர்ஷா செல்வம், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்போவே சந்தோஷமாயிரு. உன்னோட ட்ரீம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கீப் ஸ்மைலிங். உடைந்து போன கருப்பு இதயத்தையும் நேசித்து வண்ணம் துடைத்த வண்ணத்து பூச்சிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே மை டியர் ஒய்ஃப். சத்தியமாக நான் இதை எதிர்பார்க்கல. பயங்கர ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எஸ்பெஷலி இந்த தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா என் ஹஸ்பண்டுக்கு தான் சொல்லணும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். மக்களே, காலையிலே குளிச்சு ரெடி ஆகியாச்சு. இங்கே போகிறோம் அப்படின்னா அம்பலவதிக்கு தான். ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த இதனால நம்ம ஃபஸ்ட்டு போகிறது நம்ம ஐயாயிட்டு தான், அம்பலவதிக்கு தான். ஸோ கிளம்பியாச்சு மார்னிங் பணியோடைக்கு. இவங்க 2 வரையும் சீக்கிரமாக கிளம்பி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கு முன்னாடியே நமக்கு பைத்தியம் முடிச்சிடும். 5 மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு 7 மணிக்கு வந்திருக்கோம். கால கொடுமை. இதுக்கு இடையில ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் போட்டு ரெடியாகி கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன டைம் ஆகிடுச்சு, காலேஜுக்கு அவசரம்னு கிளம்பியாச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க டைம் இல்லை மக்களே. அதான் காலேஜுக்கு போயிட்டேன்.
அப்புறம் காலேஜ்லேருந்து வந்து ரிட்டன் ஈவினிங் அங்கே எங்கே போனோம் அப்படின்னா பகவதி அம்மன் கோயிலுக்கு தான், நம்ம கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு. ரொம்ப நாளாக வந்து போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து அந்த வாய்ப்பும் கிடைக்கல, கூட்டிகிட்டும் போகல. ஸோ பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். லேட் ஆகிடுச்சு, அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க, லேட் நைட் போகிறீங்க, நட திறந்துருக்காது. பட் வந்து ரொம்ப ஒரு இதோட தான் போனோம். பட் வந்து ஒரு சாமிலாம் நல்லா கும்பிட்டோம். பட் வந்து ஒரு பியோர் சோல்னு தான் சொல்ல முடியும். அண்ணா துரை சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனை பார்த்தோம். அவங்க வந்து போலீஸாக இருக்காங்க. அதனால் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, சாமி கும்பிட்றதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் பிரசாதம்லாம் அண்ணனுக்கு கிடச்ச பிரசாதத்தெல்லாம் தந்தாங்க. பர்த்டே அன்னைக்குமா பயங்கர ஹாப்பி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தப்போ சரி நம்ம கன்னியாகுமரியில் வந்து ஹோட்டல் இருக்கே போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடலை, நான் மட்டும் தோசை சாப்பிட்டேன். இங்கேயே டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, கேக்கெல்லாம் எதுவுமே வாங்கலை. இனி அங்கே போய் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்னை அவசரப்படுத்தி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போச்சுலேயே டைம் வந்து ஒரு 10-15 ஆயிடுச்சு. இந்த பர்த்டேக்கு வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எதுக்காகவும் அழக்கூடாது, எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் வந்து அது நடக்காது. அது வந்து நம்ம பர்த்டே டைமோடு தான் நடக்கும். பட் வந்து ஏன் பேச விட டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க மக்களே. ஆனால் வந்து என்னவோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். செம்ம என்ஜாய்மெண்ட் தான் சொல்ல ஆமாம் சொல்லுவேன். ஆமாம் சொல்லுவேன். ஆமாம் சொல்லு. ஆமாம் சார் எங்கே இருக்கா? முறை எங்கே இருக்கா? இங்கே இருக்கானா? வர்ஷினி எங்கே இருக்கா? வர்ஷினி எங்கே இருக்கா? வர்ஷினி எங்கே இருக்கா? அப்பா எங்கே இருக்காங்க? இதாக இருக்காங்களா? சரி சரி, நல்ல பிள்ளை. பாட்டு பாடுங்க. ராசா ராசா ஒன்ன வச்சிருக்கேன் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் ஆகணும் இல்லை, சர்ப்ரைஸ் ஆகணும். ஆக்டிங் போகிறேன். வாங்க வாங்க சர்ப்ரைஸ். எம்மா நான் இப்போ மண்டேக்கு வராமல் இருந்தால் சரி. எப்படி அங்கே வந்தேன் என்னவோ பண்ணி வச்சுருக்கேன். சீப் பண்ண மண்டைக்கு இல்லாம ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ലൈറ്റേ കാണില്ല ഒന്നേം കാണില്ല. சரி ரீடேக் எடுக்கலாம் அப்படின்னா. அழகா இருக்கு. ரிங் லைட் தூக்கி இந்த பக்கம் வைங்க. ரிங் லைட் சென்டர்ல இங்கயா? ரிங் லைட் சென்டர்ல வர்ஷினி இது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கேமராவே போதும். அங்க சூப்பரா இருக்கு. லோட்டஸ் கேண்டில் இதை நான் வந்து ஒளிச்சு வச்சிருந்தேன் தெரியுமா? அவ யூஸ் பண்ணல. சரி நம்ம பிறந்த நாளைக்காட்டி யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்க அதே மாதிரி ஏன் பிறந்த நாளைக்கு யூஸ் ஆயிருக்கு. கேண்டில் அப்பதான் இப்படி போகும், நல்லா போகும். ஹாப்பி பர்த்டே டு யூ, டு யூ, சி டு மீ. ஹாப்பி பர்த்டே. சிரிக்க வேண்டிய மூவி. ஹாப்பி பர்த்டே டு மீ. யாரும் பாட மாட்டாங்க, நீங்க பாடிடாதீங்க. மறந்து போச்சு. ஹாப்பி பர்த்டே டு மீ. மறந்துட்டேன்.
ரேடியோவில் பாட்டு போட்டிருக்கோம். எனக்கு ஒன்று தோணுது ஒவ்வொரு குளிக்க இருக்கும் அந்த இதை எடுத்து வர்ஷினி 30 வயசா? 30 வயசா வர்ஷினிக்கு? 23 வயசு. அவ்வளோதான் மக்களே வீடியோ. ஏன்னா வந்து மொபைலில் ஸ்டோரேஜ் இல்லாததுனால வீடியோஸ் எடுக்க முடியலை. ஸோ வந்து எடுத்த ஃபோட்டோஸை வச்சு நான் வந்து வாய்ஸ் கொடுத்துக்கிறேன். பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணாங்க. எல்லாமே ஹாப்பியாக நடந்துச்சு. சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் வந்து நடக்காமல் இருந்தாலுமே பயங்கர ஹாப்பின்னு தான் சொல்லலாம். அடுத்த பர்த்டேக்காவது என் ஹஸ்பண்ட் கிஃப்ட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். இந்த வாட்டி கிஃப்ட்டுன்னு கேட்டேன், நான் டயர்ட் ஆகிட்டேன். பட் கிஃப்ட்டை விட பயங்கர சர்ப்ரைஸ் இருக்குது. அவங்க கிஃப்ட்டு தரலை, எல்லோரும் மண்டையில் ஏற்றிக்கோங்க. டைம் கிடைக்கல அவ்வளோதான். ஏன்னா சின்ன பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ஸோ நான் அதையே பார்த்ததுனால இதை வந்து யோசிக்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் அவங்க முடிஞ்ச பயங்கர சர்ப்ரைஸ் தந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. பர்த்டே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.